ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தெரியும் உங்களுக்கான வரனை நீங்கள் இன்னும் பார்க்கலைங்களா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரனை நீங்களே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் கோமதி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள குலாலார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலையில பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து படிப்பு முடிச்சுட்டு வந்து ஜாபில் தாங்க இருந்தாங்க. பட் இப்போ இவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்காகவே வந்து ஜாபை ரிலீவ் பண்ணிட்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சென்னையில் வசிச்சுட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ மேற்கொண்டு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுடைய அப்பா வந்து இவங்களுக்கு உடனடியாக வரன் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்ததுனால இவ்வளோ வருடம் தள்ளி போனதாகவும், ஸோ இப்போ வந்து அதை கழிச்சிட்டு திருமணம் பண்ணக்கூடியவராக இருந்தால் கூட ஓகே தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிகிரி ஆனால் இது இவங்கள போலவே இன்ஜினியரிங் லைனில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து விவசாயம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய அக்கா வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில். மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி, வயது 37 வயதாகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள குலாலார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 11ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சிதம்பரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. ஒரு வீடு மட்டும்தான் இருக்குங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களும் வந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஆதரவு இல்லாமல் தவிக்கிறதுனால இவங்க உடனடியாக இப்போ வரன் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி தான் கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட கொஞ்சம் வருடம் மட்டும் இருந்துட்டு இவங்கள ஏமாற்றிட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க யாரையுமே நம்பாமல் இருந்தவங்க இப்போ இவங்களுடைய ஃப்ரெண்டுங்க இவங்க எல்லோரும் திட்டுறதுனால இவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் படிக்கலனாலும் ஓகேங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பரவாயில்ல, குறிப்பாக எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்க விடுங்க. இந்த மணமகள் வந்து குறிப்பாக வந்து எந்த வித வரதட்சணையும் எதிர்பார்க்காத மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. பட் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.